சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி அதிர்ச்சி அளிக்கிறது என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளினுடைய அமளி என்பது தற்பொழுது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செயலாக பார்ப்பதாக அவர் தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையில் தமிழக அமைச்சர்கள் உட்பட சு வெங்கடேசன் மேலும் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் தற்பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய அமளி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். चारों ओर उल्लास है. हमारे जितने लोग भारत के निर्यात में जुड़े हुए, भारत के टेक्नोलॉजी सेक्टर से जुड़े हुए, भारत में नई आधुनिक टेक्नोलॉजी लाकर यहाँ ग्लोबल सप्लाई चेन्स, ग्लोबल वैल्यू चेन्स का हिस्सा बनना चाहते हैं, ग्लोबल कैपेबिलिटी सेंटर्स लगाना चाहते हैं, निवेश करना चाहते हैं. अलग अलग क्षेत्र जो विशेषकर लेबर इंटेंसिव है, जिसमें लाखों करोड़ों लोगों को नौकरी का, रोजगार का साधन मिलता है, वो सब कितने उत्साहित हैं इस ट्रेड डील से. हमारे मछुआरे जो सी फूड एक्सपोर्ट करते हैं, उन्होंने जिस प्रकार से सभी कोस्टल रीजन्स में खुशी मनाई है, ये दर्शाता है कि ये ट्रेड डील भारत के उज्जवल भविष्य का शुभ संकेत लेके आई है. मित्रों, मैं मानता हूं कि इस ट्रेड डील से हमारे जो सूक्ष्म, लघु और मध्यम उद्योग है, एमएसएमई सेक्टर है, हमारे इंजीनियरिंग सेक्टर के सभी प्लेयर्स, चाहे ऑटो कंपोनेंट्स बनाते हो, एयरक्राफ्ट पार्ट्स बनाते हो, अलग अलग प्रकार के सामान. பிரதமர் மோடியின் தலைமையில் நாட்டினுடைய நலன், பொதுமக்களின் நலன் ஆகியவற்றை மனதில் கொண்டு இந்த வர்த்தக ஒப்பந்தம் நேற்று வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. ज्वेलरी सेक्टर, हमारा लेदर गुड सेक्टर, हमारा मरीन गुड सेक्टर, सभी को ढेर सारे अवसर, ढेर सारे मौके इस ट्रेड डील के माध्यम से காலனி பொருட்கள், நகைகள், கடல்சார் பொருட்கள் ஆகிய பல்வேறு துறைகளுக்கு புதிய வாய்ப்புகளும் ஏற்றுமதிகளும் உண்டாகும். भ्रमित करने की कोशिश कर रहे हैं. இந்த ஒப்பந்தம் இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு மேலும் வலிமை அளிக்கும். झूठ और फरेब के नाम पे वो लोगों को गुमराह करना चाहते हैं. उनको देश की तरक्की से कोई लेना देना नहीं है. देश आगे बढ़ रहा है. विश्व की सबसे எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இந்த விவகாரம் குறித்து பல்வேறு பொய்யான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி மக்களை தவறாக வழிநடத்தி வருகின்றனர். बस चले तो जिस प्रकार से यूपीए के राज में, कांग्रेस के राज में 10 वर्षों में उन्होंने भारत की अर्थव्यवस्था को ध्वस्त कर दिया था, फ्रेजाइल 5 इकोनॉमी बना दी, महंगाई से लोगों को परेशान कर दिया. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீரழிந்தது என்பதை நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட அவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை துவம்சம் செய்து விட்டார்கள். அப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் எளிதில் நொறுங்கி உடையக்கூடிய 5 பொருளாதாரம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருந்தது. राहुल गांधी जी एक नकारात्मक सोच के प्रतीक है और उनके साथ जुड़कर डीएमके पार्टी के नेता हो, तृणमूल के नेता हो, चाहे वो समाजवादी पार्टी के नेता हो, इन सभी ने शायद भारत के उज्जवल भविष्य, हमारे युवा युवतियों को जो नए अवसर मिल रहे हैं, जो हमारा उद्योग तेज गति से आगे प्रगति करने के लिए तट पर है, जो नए नए क्षेत्र, आर्टिफिशियल इंटेलिजेंस हो, सेमीकंडक्टर्स हो, क्रिटिकल मिनरल्स हो, நமது இளைஞர்கள், தொழில் செய்யக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினர் உள்ளிட்டோருக்கு
பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். यूनाइटेड स्टेट्स ऑफ இது ராகுல் காந்தி மட்டுமின்றி அவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களுக்கும் நான் கூற விரும்புகிறேன். लाखों டெல்லியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.